இருப்பதால் சூர்யாவின் மனம் அவளால் பூரிக்கப்பட்டிருந்தது. புறமிருக்கும் புயல்களை விட தொடர்ந்து இருந்த குழப்பம் சூர்யாவை கவலைப்படுத்தியது. கேசையாக அவனது தொலைபேசி ஒசிந்தது மற்றும் அவன் விரைந்து அதை எடுத்துக்கொண்டான். அரசா, நான் தான் முனிசுவாமி சேவை செய்பவன். மடம் நன்றாக இல்லை. நேற்று விட அவள் மிகவும் மோசமாக இருக்கிறாள். தயவு செய்து விரைவில் வீட்டுக்கு வாருங்கள் என்று முனிசுவாமி சுமூகமான குரலில் வேண்டுகோள் சொன்னார். சூர்யாவின் இதயம் ஒரு துடிப்பை தவறிவிட்டது. இரண்டாவது சிந்தனையோடு இல்லாமல் அவன் அலுவலகத்திலிருந்து ஓடி வெளியேறி மழையின் அச்சுறுத்தலையும் கோபத்தையும் புறக்கணித்து தனது பைக்கை ஏற்றினான். அவன் ஈரமான தெருக்களை துரத்தி ஓடியான். அவனுடைய முகக்கவசத்திற்கு மோதும் ஒவ்வொரு துளியும் அவனுக்குள் மிதக்கும் பதட்டத்தின் போது சற்று மட்டுமே உணரப்பட்டன. சூர்யா தனது RSP குழுவின் சொந்தமான வீட்டு அருகில் வந்தபோது மிகுந்த மழையிலான இரவின் இருண்ட சூழலில் கூட பிரகாசிக்கும் குறிக்கோள் பெயர் பலகையை பார்த்து அவனுக்குள் பரிச்சயத்தின் அலை அலையின.